வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நாடுகாணி அருகே உள்ள பொன்னூர் கிராமத்துக்கு நெல்லியாலம் நகராட்சியிலிருந்து ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது. மோட்டார் பழுது காரணமாக கடந்த 2 வாரமாக குடிநீர் சப்ளை இன்றி மக்கள் சிரமப்பட்டு வந்தனர். இதுபற்றி அதிகாரிகளிடம் வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிருப்தி அடைந்த கிராம மக்கள் குடிநீர் வழங்க கோரி பொன்னூர் அருகே கோடிக்கோடு சாலையில் இன்று காலை 8 மணிக்கு காலை தண்ணீர் குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் செய்தனர். இதனால் தமிழக கேரளா இணைப்பு வழியே டிராபிக் ஜாம் ஏற்பட்டது. சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். போராட்டத்தின் போது பள்ளி வாகனங்கள் மட்டும் செல்ல அனுமதித்தனர். தேவாலா டிஎஸ்பி ஜெயபாலன், எஸ்ஐ கருப்புசாமி, நெல்லியாலம் நகராட்சி இன்ஜினியர் விஜயராஜ் ஆகியோர் மக்களிடம் குடிநீர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர். அதை ஏற்று கிராம மக்கள் மறியலை கைவிட்டனர். மறியல் காரணமாக 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடலூரில் கனமழை பெய்து வரும் நிலையில் குடிநீர் கேட்டு நடைபெற்ற சாலை மறியலால் கூடலூரில் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் சுத்திப்பட்டு கிராமத்தில் புதிய திறந்தவெளி சேமிப்பு கிடங்கினை உயர்கல்வி அமைச்சர் செழியன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் எம்எல்ஏ அன்பழகன், ஆர்டிஓ இலக்கியா, சிவில் சப்ளை மண்டல மேலாளர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் உள்ள பல திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகள் பெருச்சாளிகளின் வாழ்விடமாக மாறியுள்ளது. பெருச்சாளிகளால் ஆண்டுதோறும் டன் கணக்கில் நுகர்பொருள் வீணாகி வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர். திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும். அவற்றிற்கு பதிலாக சேமிப்பு கிடங்கு பாதுகாப்பு அறைகளை அரசு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மண்டலத்தில் தற்போது 286 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. நடப்பு கோடை குறுவை காலத்தில் 10/5/2025 இன்று வரை தஞ்சாவூர் மண்டலத்தில் 3,51,369 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கோடை குறுவை பருவத்தில் இதே தேதியில் 2,65,267 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டை விட தற்போது 86,102 மெட்ரிக் டன் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இவைகள்தான் ஆங்காங்கு நெல் வாங்கக்கூடிய கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகள் தேங்கி இருப்பதற்கு காரணம். பருத்தி, கரும்பு, வாழை போன்ற பயிர்கள் தஞ்சை மாவட்டத்தில் மெல்ல மெல்ல குறைந்து நெல் உற்பத்தியில் அதிக அக்கறை காட்டுகிற காரணத்தாலும் தமிழக அரசின் அரிய திட்டங்கள் விவசாய மக்களுக்கு சென்றடைவதாலும் நெல் உற்பத்தியில் அதீத சாதனையை புரிந்திருக்கிற மாவட்டம் தஞ்சை மாவட்டம் என்பது சிறப்புக்குரியது. 31/8/2025 வரை இன்னும் 50,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே 86,000 மெட்ரிக் டன் கூடுதல், இன்னும் 50,000 மெட்ரிக் டன் கூடுதல் ஆக போன முறை 2 மடங்கு என்றால் இந்த முறை 3 மடங்கு நெல் அமோக விளைச்சலை தஞ்சை மாவட்டத்தில் வழங்கியிருக்கிறது. இங்கு 25,000 மெட்ரிக் டன் சுமார் 14 ஏக்கர் நிலத்தில் இந்த நேரடி நெல் சேமிப்பு கிடங்கு மையம் இங்கு துவங்குகிறோம். தஞ்சாவூர் மண்டலத்தில் நடப்பு காரிஃப் ஆண்டில் சுமார் 2.06 லட்சம் விவசாயிகளிடமிருந்து இன்று வரை 9.83 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சுமார் 2,390 கோடி ரூபாய் பணம் இசிஎஸ் மூலம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் காட்டேரி பூங்கா உள்ளது. செப்டம்பர் 3வது வாரத்தில் துவங்கும் 2வது சீசனுக்காக மலர் நாற்றுகள் நடவு பணி இன்று துவங்கியது. நாற்று நடவுக்காக பூங்காவில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவனிதா நடவு பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் குன்னூர் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் விஜயலட்சுமி, தோட்டக்கலை அலுவலர் பிரகாஷ் மற்றும் பண்ணை பணியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
இரண்டாவது மலர் சீசனை ஒட்டி சுமார் 30 வகையான மலர் செடிகள் பிரான்ஸ், நெதர்லாந்து, லண்டன் ஆகிய நகரங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளது. மேலும் கல்கத்தா, காஷ்மீர் ஆகிய உள்நாட்டு நகரங்களிலிருந்தும் பெறப்பட்டு பிரெஞ்சு மெரிகோல்டு, ஆப்பிரிக்கன் மெரிகோல்டு, ஆஸ்டர், ஜின்னியா, டேலியா போன்ற 30 வகையான மலர் செடிகள் 1.5 லட்சம் மலர் செடிகள் என்ற அளவில் இப்போது பயிரிடப்படுகிறது. சென்ற ஆண்டு 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்தனர். இதுவரை 50,000 பயணிகள் வந்துள்ளனர். இந்த ஆண்டு மொத்தம் 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மேலும் மலை தோட்ட பயிர்கள் கண்காட்சியும் முதல் முறையாக காட்டேரி பூங்காவில் பார்வையாளர்களை வெகுவாக கவரும் வகையில் நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு முஸ்லிம் கல்வி மேம்பாட்டு மையம் சார்பில் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு, +1 மற்றும் +2 பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடந்தது. விழாவிற்கு கீழப்பள்ளி வாசல் மற்றும் குடிமரத்திரு முஸ்லிம் லெப்பை ஜமாத் தலைவர் கணவாய் பிச்சை தலைமை வகித்தார். பள்ளிகளின் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். மீரான் முஹைதீன் பைஜி கிராத் ஓதி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மின்வாரிய நிர்வாக என்ஜினியர் ஜாகிர் ஹுசேன், டாக்டர் அபுபக்கர் சித்திக், மதுரை வக்பு வாரிய தனி அலுவலர் சையது இப்ராஹிம் ஷா, முஸ்லிம் கல்வி மேம்பாட்டு மைய செயலாளர் அபுதாகிர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு இஸ்லாமிய பள்ளிகளின் நலச்சங்க செயற்குழு உறுப்பினர் காதர் அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வுகள் மூலம் அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றுகளும், தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், திருமங்கலம் அல் அமீன் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியின் சாதனை படைத்த மற்றும் 90% மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஏற்பாடுகளை கல்வி மேம்பாட்டு மைய பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட கடை வீதியில் அடிப்படை வசதிகள் துளியும் இல்லை. ஆக்கிரமிப்புகளால் சாலை குறுகிவிட்டது. மழை பெய்தால் சாலை முழுதும் வெள்ளம் தேங்கி நிற்கிறது. சேரும் சகதியுமான சாலையை பயன்படுத்த முடியாமல் மக்களும் வியாபாரிகளும் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த அவலம் குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் பயனில்லை. இதை கண்டித்தும் உடனே அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வலியுறுத்தி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எம்ஜிஆர் ரோட்ல கடையடைப்புங்க. என்ன காரணம்னா, முதல் காரணம் வந்து எல்லாரும் வாடகைக்கு எடுத்து தொழில் நடத்திட்டு இருக்கான். எங்கள் கடைக்கு முன்னாண்ட எந்த வாடகைக்கும் எடுக்காமல் அவனை பாட்டு கடை போட்டு நடத்துறங்காட்டி கடையை வச்சிருக்கவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அந்த மாதிரி கடைகளை வந்து அப்புறப்படுத்தணும். நம்பர் 1. 2வது, பார்க்கிங் வந்து எந்த இடத்துலையும் முறைப்படுத்தப்படாமல் இருக்கிறாட்டி வந்தவனெல்லாம் கண்ட இடத்துல நிறுத்திட்டு அவனை பாட்டு போயிடலாம். கோயம்புத்தூர், மெட்ராஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாதம் இந்த பக்கம், ஒரு மாதம் அந்த பக்கம் மாற்றிட்டா கரெக்டாக முறைப்படி நிறுத்தினா இந்த இடம் வந்து அழகாக வரும். 3வது, இந்த நகராட்சி கடைகளுக்கு ஒரு பாத்ரூம் வசதியோடு பண்ணி கொடுக்காம விட்டாங்க. அது வந்து பண்ணி ஆகும். அப்புறம் அந்த நகராட்சி கடைகளுக்கு கொரோனா காலத்தில் ஒரு 5 மாதம் வாடகை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பேருக்கு கிடைச்சிருக்கான, முக்கால்வாசி பேருக்கு கிடைக்கலீங்க. அதை கொஞ்சம் வழங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கோம். அதுவும் வரணுங்க. அதே பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை இல்லைங்க. பஸ் ஸ்டாண்டில் பாதி பஸ் வந்து வெளியிலேருந்து போகுது. எல்லாமே உள்ளே வந்துட்டு போகணுங்க. அதுவும் வந்து வரியும் வச்சு பண்ணிட்டாங்க, மின் கட்டணம் வச்சு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்து குறைக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். அடுத்தது செயலாளர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற வியாபாரி பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால தான் இன்றைக்கி வந்து பல்லடம் தாலுக்கா வியாபாரி சங்கம் மற்றும் பல்லடம் அனைத்து வணிக சங்கம் ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கு வந்து எம்ஜிஆர் ரோடு, தினசரி மார்க்கெட்டு, பேருந்து நிலையத்தில் இருக்கிற அனைத்து வணிக கடையிலுமே நாங்கள் ஒரு சத்தியாகிரக கிரக போராட்டத்தை போன்று ஒரு போராட்டத்தை நாங்களாகவே எங்களை ஏற்பாடு செய்து தமிழக அரசை வலியுறுத்துகின்ற விதமாக. ஆனால் நகராட்சி வந்து பல ஆண்டுகளாக நகராட்சியிட்ட நான் கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். பல போராட்டங்கள் பண்ணி பார்த்தாச்சு. நகராட்சி வந்து காதலியே போட்டுக்கிறது. அவங்க வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் செயல்படுறாங்க. அதனால் தமிழக அரசு இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கலை என்று சொன்னால் வருகின்ற தேர்தல் சமயத்தில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுது. ஏன்னா இந்த பல்லடம் நகராட்சி செயல்படுறது முக்கிய காரணம் வணிகர்கள். இந்த வணிகர்களோட வாடகை, வணிகர்களோட வரி, இதை வச்சு தான் நகராட்சி பெரும்பாலான திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வணிகர்களை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருந்தால் நாங்கள் கடையை பூட்டி சாவி கொண்டு நகராட்சிக்கு கொடுக்க வேண்டியதான்.
தொழிலே செய்ய முடியாது. எனவே இது போன்ற தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.